செத்து போனதாம், சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவ சொன்ன வார்த்தையா செத்து போனதாம், சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவ சொன்ன வார்த்தையா குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிச்சு. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 33 அதிகாரம் 4 வசனம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தாரானால் அது நிறைவேற்ற வல்லவர். இங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 15 அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஏன் தரிசனத்தில் தோன்றுகிறார்? ஆதியாகமம் 18 அதிகாரம் 18 வசனத்துல நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஏசப்பா செய்ய போகிறதை வெளிப்படுத்துவதற்காக ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் தோன்றுகிறார். நம்முடைய தேவன் தரிசனத்தின் மூலமாக தாம் செய்ய போகிற காரியங்களை வெளிப்படுத்த வல்லவர். அப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஊழியத்துக்கென்று அழைத்து தரிசனத்தின் மூலமாக என்னை வழிநடத்தி வந்தார். அப்படியாக ஒரு தரிசனத்தின் டெலிவிஷனில் தோன்றுவது போல் எனக்கு காட்டினார். அதன்படியாக நாங்களும் எனது மாமாவும் டிவி ஸ்டேஷனில் ட்ரை பண்ணணும், ஆனா கிடைக்கல. பாருங்க, தேவனுடைய திட்டத்தின்படி அவர் உங்கள் மத்தியிலே பேசுறதுக்கு தேவன் கிருபை செய்கிறார். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். பாருங்க, ஆதியாகமம் 15 அதிகாரம் 2 வசனத்துல அடியனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனேன்னு சொல்லி ஆபிரகாம் கேட்கிறார். ஒரு கேள்விக்குறியோடு காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை கேள்விக்குறியோடு காணப்படுகிறீங்களா? எனக்கு என்ன கிடைக்கும், என் வாழ்க்கையில இது இல்லையேன்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் அங்கலாய்ப்போடு ஒரு கேள்விக்குறியோடு நீங்க காணப்படுறீங்களா? அப்படிதான் ஆபிரகாம் வாழ்க்கையிலும் கூட தேவன் தரிசனத்தில் தோன்றும் போது அடியனுக்கு என்ன தருவீர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு, தனக்கு எது இல்லையோ அதை கேள்விக்குறியோடு மனதில் ஏக்கத்தோடு ஒரு அங்கலாய்ப்போடு காணப்படுகிறார். ஆதியாகமம் 15 அதிகாரம் 5 வசனத்துல அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரத்தை என்ன, உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி, அதன் பின்பு உன் சந்ததி இவ்வனமாய் இருக்கும் என்று சொல்கிறார். பாருங்க, அவன் கேள்விக்குறியோடு, ஆபிரகாம் ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும்போது தேவன் ஒரு பதிலை கட்டளையிடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை கேள்விக்குறியோடு தோன்றும் போது உங்களுக்கு ஒரு பதிலை தேவன் கொடுக்க வல்லவர். முடியாத காரியங்களை தேவன் செய்வார் சொல்லும் போது நமக்கு அது நம்ப முடியாத காரியமா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம காணப்படுவோம்? ஆதியாகமம் 18 அதிகாரம் 13 வசனத்தில் சொல்லப்படுது, சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவனோன்று ஒரு கேள்விக்குறியோடு காட்டப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கேள்விக்குறியோடு காணப்படுகிறீர்களா? சாராளுடைய வாழ்க்கையிலும் நம்ப முடியாத காரியமாய் காணப்படுகிறது. சந்ததியை தருவேன் சொல்லும் போது அவளுடைய வாழ்க்கையில் கர்ப்பம் செத்து போனதாய் காணப்படுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவளுக்கு நம்ப முடியாத சூழ்நிலை காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தாரானால் அந்த வார்த்தையை நம்ப முடியாமல் காணப்படும் போது நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நீங்க காண முடியும். சொல்கிறது ஆதியாகமம் 18 அதிகாரம் 14 வசனம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. கர்த்தரை நம்பி விசுவாசிக்கும் போது தேவனால் எல்லாம் கூடும். பாருங்க, தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் தோன்றி இவ்விதமாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கார். சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்ன பிறகு பாருங்க 16 அதிகாரத்துல என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாமுக்கு சந்ததி கிடைக்க வேறு மாற்று வழியில் செயல்படுகிறாள். பொறுமை இல்லாமல் அவசரத்தின் நிமித்தமாக சாராள் செய்கிற காரியங்கள் அதுல 16 அதிகாரத்துல நம்ம படிச்சோம்னா தெரியும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களில் பிற கட்டாயப்படுத்துவதனாலும் நம்முடைய காரியம் சீக்கிரமாக முடிந்துவிட வேண்டும் என்றும் நினைத்த சில நேரங்களில் சில இன்னல்களுக்கு நேரிடுகிறோம். இப்படிதான் பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. நம்முடைய காரியம் விரைவாக முடியணும்னு சொல்லி, இந்த காரியம் சீக்கிரமாக முடியணும்னு சொல்லி எந்த ஒரு மாற்று காரியத்தையாவது மாற்றி செயல்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவசரப்படாமல் தாமதமானாலும் அதற்கு காத்திருக்கணும். சாராளுடைய எண்ணத்தின்படியாக அந்த வாழ்க்கை எப்படி போகுது, ஒரு தடுமாற்றத்துக்குள்ள பல பிரச்சனைகளை சந்திப்பதை நம்ம 16 அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். இப்படிதான் சில பேர் உலகத்தில் அவசரப்பட்டு சில இன்னல்களை நேரிடுகிறதை நான் பார்க்கிறேன். வேதம் சொல்கிறது, ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனம்,
என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. பாருங்க, நம்முடைய நினைவுகள் சில நேரங்களில் தடுமாற்றத்துக்குள்ளும் பல பிரச்சனைகளுக்கும் இன்னலுக்கும் ஆளாகிறது. ஆனால் தேவன் போடுகிற திட்டமோ, தேவன் நினைக்கிற எண்ணங்களோ நம்முடைய வாழ்க்கையில் அழிவை நோக்கி அல்ல, சமாதானத்தை கூறுகிற வழியாக, சமாதானத்தை கடந்து செல்லுகிற பாதையாக காணப்படும். நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். நமக்கு தேவன் சொன்னார்னா அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்ற வல்லவர். அதில் நம்ம விசுவாசத்தோடு உறுதியோடு நம்ம காணப்படணும். இவ்வளவு பிரச்சனைக்கு பிற்பாடும் கூட வேதத்துல பாக்குறோம், ஆதியாகமம் 21 அதிகாரம் 1 வசனத்துல கர்த்தர் தாம் முறைத்தபடி சாராளுக்கு செய்தருளினார். பாருங்க, தேவன் சொன்னபடி சாராளுக்கு கர்ப்பத்தை உண்டாக்கினார். தேவன் சொன்னபடி ஒரு சந்ததியை உருவாக்கினார். ஆதியாகமம் 15 அதிகாரத்துல சொல்லப்பட்ட தரிசனத்தில் 21 அதிகாரத்துல செயல்படுகிறது. பாருங்க, பொறுமையில் இல்லாமல் பல பிரச்சனைகளுக்குள் காணப்படுகிறது. பாருங்க, தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். உங்கள் மூலமாக சொன்னால் உங்கள் மூலமாக தான் நடக்கும். அது யார் மூலமாக மாற்ற கிடையாது. எந்த மாற்று பாதைக்கும் தேவன் யோசிப்பவர் அல்ல. அதான் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. நம்ம நினைப்போம் இந்த வழியிலே போய் அந்த காரியத்தை மேற்கொள்ளலாம், இப்படியாவது இந்த பாதை நோக்கி நம்ம கடந்து விடலாம், இதை சாதிச்சு விடலாம் சொல்லி நம்ம அநேக நேரத்துல நம்ம திட்டங்களை தீட்டுவோம். ஆனால் தேவனுடைய திட்டமோ அப்படி அல்ல. தேவனுடைய திட்டம் உன்னதமான திட்டம். பாருங்க, தாம் கொடுத்த வார்த்தையை சாராளுக்கு நிறைவேற்றினார். ஒரு சந்ததியை கொடுத்து, ஈசாக்கை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். பாரு, உங்களுடைய வாழ்க்கையிலும் பொறுமை இல்லாமல், அவசரப்படாமல் பொறுமையோடு காணப்படுங்க. தேவன் சில காரியங்களை திட்டமிட்டபடி அவருடைய பாதையில் நீங்க வழிவிடும் போது அவர் உங்களுக்கு நிறைவேற்ற வல்லவர். அதற்கு முன்பாக நம்ம கையில எடுக்கும் போது பல பிரச்சனைகள், காரியங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. நம்ம ஏசப்பட்ட கருத்துல நம்ம கொடுத்துட்டோம்னா அவர் பாதையிலே விட்டுறணும். அவருடைய பாதையிலே அவர் நம்மளை வழிநடத்த வல்லவர். வாழ்க்கையில் கர்ப்பம் செத்து போயிருந்த நிலைமையில கூட தேவன் ஒரு உயிரை, சந்ததியை கொடுக்க வல்லவர்னா உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் நிறைவேற்ற வல்லவர். நீங்க விசுவாசிக்கும் போது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. நீங்க பொறுமையோடு காத்திருக்கணும். அதற்காக மாற்று பாதைகள், மாற்று காரியங்களை சிந்திக்காமல் தேவன் செயல்படுகிற திட்டப்படி, அவருடைய வழிநடத்தலின்படி செயல்படணும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்ற வார்த்தையின்படி யார் யார் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கார்களோ அவர்களுக்கு நீ ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பீராக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நீங்க கிருபை செய்யுங்க. பொருள் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.